ஆண்டவரே நான் கண்ணீரோடு நிற்கிறேன்ப்பா, அழுகையோடு உண்மை தேடி பார்க்கிறப்பா, உன் முகத்தை தேடுற ஆண்டவரே நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறார், உடனடியாக பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆனால் எசேக்கியா ராஜா செய்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, ஆண்டவர் என் உத்தமத்தை, என் உண்மையை, என் பரிசுத்தத்தை, நான் பாவத்துக்கு விலகி நீதிமானாய் வாழ்ந்ததை பாருங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஏசாயா 30:15 சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புவீர்கள் என்றால் உங்கள் அழுகையின் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது உண்மைதான், உங்கள் கண்ணீரை காண்கிறது உண்மைதான். ஆனால் உங்கள் இருதயம் மனம் திரும்பி இருக்கிறதா என்று பார்க்கிறார் அது பதில் கொடுப்பதற்கு. உங்கள் இருதயத்தில் உண்மையான மனம் திரும்புதல், பரிசுத்தத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக பாவத்தை செய்து நீங்கள் இனி நான் நீதிமானாய் வாழுவேன், பரிசுத்தமானாய் வாழுவேன், என் பரிசுத்தத்தை பாருங்க, என் உத்தமத்தை பாருங்கன்னு சொல்வதற்கு உங்களுக்குள்ளாக நீதி இருக்கிறதா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறதா? நீங்கள் கண்ணீரோடு வந்து நிற்கிறீங்கன்னா முதல் காரியம், என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் சூழ்நிலைக்கு காரணம் இந்த பாவம் தான்ப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என்னை நீதிமானாய் மாற்றுங்க. அப்பொழுது உங்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்.